இன்னைக்கு வந்து டிசிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 12,000 பேரை வேலையை விட்டு நாங்கள் அனுப்ப போறோம்னு சொல்லி. ஆனால் அந்த 12,000 பேரா தான் வெளியே போறாங்களாங்கிறது இன்னும் வரை வெளியே தெரியல. லே ஆஃப்ங்கிற விஷயமும் எந்த ஒரு ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் திடீர்னு நாங்கள் லே ஆஃப் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும்தான் வந்துருந்துச்சு. அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ற எந்த ஒரு எம்ப்ளாயை பத்தியுமே யோசிக்கல. அங்கே ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸுமே எப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆர் அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து தன்னோட வாழ்வாதாரத்துக்கும் தன்னோட வேலை இன்க்ரிமெண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் போறோங்கிற ஒரு கேள்வியோட மட்டும்தான் இங்க வந்துட்டு வேலைக்கு வராங்க இங்க இருக்க ஐடி கம்பெனிஸ்ல. ஆனா அந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அடுத்து என்னவாகும், ஃபேமிலி என்னவாகும், அதை பத்தி எதையுமே யோசிக்கிறது இல்ல. யோசிக்காம லே ஆஃப்ங்கிற விஷயத்த ஈஸியா பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க பண்ற லே ஆஃபை கவர்மெண்ட்டும் வந்து கொஸ்டின் பண்றதுக்கும் ரெடியா இல்ல. இந்த லே ஆஃப் வந்து கவர்மெண்ட் வந்து இமிடியேட்டா கொஸ்டின் பண்ணணும். இது இங்க வந்து 6 lakhs எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஐடிஸ்ல. அந்த ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாரும் அவங்களோட வாழ்வாதாரம் என்னவாங்கிறத கவர்மெண்ட் முறையிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறது தான் யுனைட்டோட கோரிக்கையா அங்க இருக்கு.